இங்க ஒரு பொண்ணு கீழே கிடக்குற பொருளை அழகா டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. அந்த டிராயிங்ல அதுக்கு முகமெல்லாம் வரைஞ்சு அதுக்கு ஒரு மீம் மாதிரி எழுதுறா. அப்போ ஒரு பையன் அதை மிதிச்சிட்டு அங்க இருக்க ஒரு சேர்ல போய் உட்கார்றான். அவன் மேல ஃபுல்லாவே ஏதோ ஒரு தண்ணி மாதிரி லிக்விடா கொட்டி கிடக்கு. இவன் அவனை பார்த்துட்டே இருக்கிறா. அவன் போன்ல கூட அதே போல லிக்விட் ஒட்டி இருக்கு. அப்ப அங்க இருக்கிற இன்னொரு பசங்க இவனை பேப்பரால அடிக்க அந்த இடத்துலயும் அதே போல லிக்விட் வருது. அந்த பசங்க எல்லாரும் இவனை ரொம்ப கிண்டல் பண்ணி சாப்பாடை வச்சு இவனை அடிக்கிறாங்க. இதை அவங்க போன்லயும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பையனும் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கான். அவன் எழுந்து போலாம்னு பாக்குறான். அப்ப அவன் ஷூலேஸ் மாட்டி அவன் கீழே விழுந்துடுறான். இதையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பொண்ணும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அவனை பாக்குறா. அப்ப அவளுக்கு போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இவ அதை ஓபன் பண்ணி பாக்குறா. அந்த பையனை கிண்டல் பண்ணவங்க அதை போட்டோ எடுத்து நெட்லயும் போட்டு விட்டுருக்காங்க. இவ இந்த போட்டோவை பிரின்சிபல் கிட்ட போய் காட்டுறா. அவங்களோ ஸ்கூல்ல இதெல்லாம் நடக்கதான் செய்யும், அந்த பையன் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அதனால எங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவ இப்படி பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு இருக்கத இன்னொருத்தைய போட்டோ எடுத்துடுறான். அவனோ இவதான் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா, இவதான் அந்த எலின்னு நெட்லயே அந்த போட்டோவை போட்டுறான். இதை பார்த்து ஸ்கூல்ல இருந்த எல்லாருமே இவளை ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. இப்ப இவளையும் போட்டோ எடுத்து எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ உடனே போன் எடுத்து பாக்குறா. அப்பதான் எல்லாருக்கும் இவ பிரின்சிபல் கிட்ட பேசினது தெரிஞ்சிருச்சுன்னு இவளுக்கே தெரிய வருது. அந்த போட்டோவோட கமெண்ட்ஸ்ல எல்லாரும் இவளை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. இப்ப இவளோட கையிலயும் அதே போல லிக்விட் வருது. இவ ரொம்ப சோகமா அந்த போனையே பார்த்துட்டு இருக்கா. அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ண அந்த பையன் அவளுக்கு எய்தாப்ல வர்றான். இவங்க தெரியாம இடிச்சதும் இவ அவன் கிட்ட சாரின்னு கேட்டுட்டு அவன் சோகமா இருக்கிறத பாக்குறா. உடனே அவங்க கிட்ட நீ ஓகே தானான்னு கேக்குறா. அவ அப்படி கேட்டதும் இவனை சுத்தி மேஜிக் நடக்கிற மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்குது. அவனோட கையில இருந்த லிக்விடும் லைட்டா மறைய ஆரம்பிக்குது. அப்ப அங்க வந்த இன்னொரு பொண்ணு இவளை எலின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போறா. இப்படி எல்லாரும் இவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சதும் இவ ரொம்ப சோகமாயிடுறா. வீட்டுல அப்பா பேசுறப்ப கூட இவ எந்த ஒரு பதிலும் சொல்லாம சோகமாவே தான் இருக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா இவ மேலையும் அந்த லிக்விட் அதிகமாக ஆரம்பிக்குது. அதே நேரம் அந்த பையனும் அவனை பத்தி போட்டிருந்த போட்டோ எல்லாத்துலயும் எல்லாரும் கமெண்ட் பண்ணதை படிச்சுட்டு இருக்கான். எல்லாரும் இவனை ரொம்ப கிண்டல் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து இவன் ரொம்ப சோகமாக அந்த லிக்விட் அவன் ரூம் ஃபுல்லாவே ஆகிருது. அதுல ஒரு கமெண்ட்ஸ்ல இவனை மாதிரி நான் குண்டா இருந்தா இந்நேரம் நான் செத்துருப்பேன்னு போட்டிருக்காங்க. இவ இதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி கடைசி அந்த லிக்விட்குள்ளே முங்கிடுறான். அப்ப அந்த பொண்ணு இந்த பையனோட போட்டோவை போன்ல பாக்குறா. உடனே அவனுக்கு மெசேஜ் பண்றா. அப்ப இவளை சுத்தி இருந்த லிக்விடும் ஜொலிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. இவளுக்கு அது ஏன் ஜொலிக்குதுன்னு புரியாம திரும்ப அந்த பையன் கிட்ட பேசுறா. அந்த பையன் கிட்ட எனக்கு தெரியும் நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு, நீ இப்ப ஓகேவான்னு கேக்குறா. இந்த மெசேஜை பார்த்ததும் அந்த பையனுக்கு இவ முத இவன் கிட்ட நீ ஓகேவான்னு கேட்டது ஞாபகம் வருது. உடனே அவன் கண்ணை திறந்து அந்த லிக்விட்ல இருந்து வெளியில வர்றான். அடுத்த நாள் இவ சோகமா டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. இவளை சுத்தியும் அந்த லிக்விட் நிறைய இருக்குது. இவங்க மனசுல இருக்க சோகம் தான் இப்படி லிக்விட் மாதிரி தெரியுது. அந்த பையனும் இவ கிட்ட வந்து இவ சோகமா இருக்கத பார்த்துட்டு நீ ஓகேவான்னு கேக்குறான். இதை கேட்டதும் இவ அழுதுகிட்டு நீ ஒரு முட்டாள், நீ முதல்ல இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்னு சொல்றா. அவனும் ஆமான்னு சொல்லிட்டு அவ வரைஞ்ச டிராயிங்க பாக்குறான். அதுல உடைஞ்சு போன கூல் ட்ரிங்க்ஸ் என்னால முடியாதுன்னு சொல்ற மாதிரியும் பக்கத்துல இருந்த ஆப்பிளோ அதோட கையை பிடிச்சு உன்னால முடியும்னு சொல்ற மாதிரி எழுதியிருக்கா. இவ இதை பார்த்ததும் இப்ப இந்த ஆப்பிள் மாதிரி என்னால முடியும்னு சொல்றான். இவளோ சிரிச்சுக்கிட்டே அவங்கிட்ட பேசுறா. அப்ப இவங்க மேல இருந்த அந்த லிக்விட் எல்லாம் ஜொலிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா காத்துல மறைய ஆரம்பிக்குது. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு நடந்ததை பிரின்சிபல் கிட்ட போய் சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதால பிரின்சிபலும் எல்லாரையும் பனிஷ் பண்றாங்க. அவங்க பனிஷ் பண்ண எல்லார் மேலயும் இப்ப அந்த லிக்விட் தெரியுது. அந்த பிரின்சிபலும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி கூடவே இருக்கிறாங்க. அப்புறம் இவ சரியாகி அவளோட அப்பா கூட ரொம்ப ஹாப்பியா பேசுறா.